முழு இரத்த பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை உட்பட முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ள முன்னோடி திட்டமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மகளிருக்கென தனியாக அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம், கட்டணம் ஏதுமின்றி செய்து கொள்ளும் வகையில் அம்மா ஆரோக்கிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான தொகுப்பு நிதியிலிருந்து 2500க்கும் அதிகமான பயனாளிகள் உயர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும், இதற்கென சுமார் 178 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி எண் 110 கீழ் சுகாதார சேவைகள் மேலும் செம்மையுற்று அதன் பயன்கள் மக்களை சென்றடையும் வகையில் 22 புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல நிலையத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் உயர்தர ஆய்வகம், அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுதலாக மருந்துகள் வாங்க 103 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 50 கோடி ரூபாய் செலவில் தென் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசு பல் மருத்துவக் கல்லூரி, புதுக்கோட்டையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி, தாய்மை அடைந்த பெண்களுக்கு 11 வகை மூலிகை மருந்துகள் கொண்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி உள்ளிட்ட மக்கள் மிகுந்த பயன்பெறும் வகையிலான சுகாதார திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். மேலும் சென்னை அடையாறு புற்றுநோய் மையம் மாநில உயர்நிலை மையமாகவும் ஒப்புயர்வு மையமாகவும் 120 கோடி ரூபாய் செலவில் வலுப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று சொன்னதை செய்யும் உடல் வேண்டி உருகுகிறார் மகாகவி பாரதியார். நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெற்றால்தான் அறிவு செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களையும் எளிதில் பெற்று மனித வள குறியீட்டில் தமிழகம் சாதனை படைக்க முடியும் என்பதால்தான் எனது தலைமையிலான அரசு தமிழக மக்களின் உடல் நலம் பேணும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த 4 ஆண்டுகளில் எடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. இதன் காரணமாக தாய் சேய் நலத்தை பேணி காப்பது, தொற்றும் மற்றும் தொற்றா நோய்களை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது உட்பட அனைத்திலும் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. சுகாதார சேவைகள் மேலும் செம்மையுற்று அதன் பயன்கள் மக்களை சென்றடையும் வகையில் நடப்பாண்டில் பின்வரும் புதிய திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்த கடந்த 4 ஆண்டுகளில் 172 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துவங்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமல்லாது 122 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் 10 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 6 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 10 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 12 கோடி ரூபாய் செலவில் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு இருப்பிட வசதிகள் ஏற்படுத்தும் வண்ணம் 60 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 6 கோடி ரூபாய் செலவில் செவிலியர் குடியிருப்புகள் கட்டப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. பாதுகாப்பான தரமான இரத்தம் மற்றும் இரத்த கூறுகள் நோயாளிகளின் தேவைக்கேற்ப கிடைக்கச் செய்வது இன்றியமையாததாகும். டெங்கு போன்ற நோய்களினால் ஏற்படும் இறப்பை தடுப்பதற்கும் இரத்தம் அவசியமாகும். தமிழ்நாட்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற 281 இரத்த வங்கிகளும் 415 இரத்த சேமிப்பு மையங்களும் செயல்பட்டு வருகின்றன.
நடப்பாண்டில் 12 புதிய இரத்த வங்கிகள், 10 இரத்த சேமிப்பு மையங்கள் மற்றும் 10 இரத்த சேகரிப்பு பிரிவுகள் 12,12,00,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையங்களை அரசு மருத்துவமனைகளில் எனது தலைமையிலான அரசு அமைத்து வருகிறது. தற்போது 64 பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையங்கள் செம்மையாக செயல்பட்டு வருகின்றன. இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தாம்பரம், திருத்தணி, குடியாத்தம், ராஜபாளையம் மற்றும் விருத்தாச்சலம் ஆகிய 5 மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையம் 3,25,00,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். மேலும் குழந்தைகளுக்கு ஏற்படும் டெங்கு, மூளைக்காய்ச்சல், சாலை விபத்து மற்றும் தற்செயலாக விஷம் அருந்துவது போன்ற அபாயகரமானவற்றிலிருந்து அவர்களை காப்பாற்ற ராஜபாளையத்தில் 20 படுக்கை வசதி கொண்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவும், தீவிர சிகிச்சைக்கு பின் நிலைப்படுத்தப்பட்ட குழந்தைகளை அடுத்த 48 மணி நேரத்திற்கு பராமரிக்கும் 5 படுக்கை வசதி கொண்ட ஸ்டெப் டவுன் வார்டும் 1,10,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவிக்கும் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை முடிந்து கட்டணம் ஏதுமின்றி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 3 லட்சம் பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தை மேலும் செம்மையாக செயல்படுத்த 20 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 20 வாகனங்கள் 1,60,00,000 ரூபாய் செலவில் வாங்கி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5. விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்றவும் 108 அவசரகால ஆம்புலன்ஸ் சேவை மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கை 406 751 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் நடப்பாண்டில் முதல் கட்டமாக 50 பழைய ஆம்புலன்ஸ்களுக்கு பதிலாக புதிய ஆம்புலன்ஸ்கள் 5 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6. ஆபத்தான நிலையில் உள்ள இளம் குழந்தைகளுக்கு இளம் சிசு பராமரிப்பு மையம் சிறப்பாக சிகிச்சை அளித்து வருகிறது. இவைகளை வலுப்படுத்தும் பொருட்டு முதல் கட்டமாக 10 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் 8 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் இளம் சிசு பராமரிப்பு மையங்களுக்கு 10,08,00,000 ரூபாய் செலவில் வென்டிலேட்டர் போன்ற புதிய உபகரணங்கள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7. புற்றுநோய் போன்ற தொற்றா நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து குணப்படுத்த எனது தலைமையிலான அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 4 இடங்களில் மண்டல புற்றுநோய் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. புற்றுநோயை குணப்படுத்த அடையார் புற்றுநோய் மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அதை ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்த வேண்டும். புற்றுநோயை குணப்படுத்த அடையார் புற்றுநோய் மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அதை ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பாரத பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன். எனது கோரிக்கையினை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது.
இதன்படி சென்னை அடையாறு புற்றுநோய் மையம் மாநில உயர்நிலை மையமாகவும் ஒப்புயர்வு மையமாகவும் 120 கோடி ரூபாய் செலவில் வலுப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மார்பக புற்றுநோயை கண்டறிந்து உறுதி செய்ய 15 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் மேமோகிராஃபி மருத்துவ கருவிகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எட்டு, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோய் தடுப்பு சிகிச்சை உட்பட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, காதுவால் உள்வைப்பு அறுவை சிகிச்சை மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை போன்ற 5 வகை உயர் சிகிச்சைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் 1 வருடத்தில் அனுமதிக்கப்படும் காப்பீட்டுத் தொகை 1,50,000 ரூபாய்க்கும் மேல் ஏற்படும் கூடுதல் செலவினத்தை அரசே ஏற்கும் வகையில் 10 கோடி ரூபாய் தொகுப்பு நிதி ஒன்று ஏற்படுத்தப்படும் என்று நான் ஏற்கனவே அறிவித்ததற்கு இணங்க மாநில அரசின் பங்காக 10 கோடி ரூபாயும் காப்பீட்டுத் தொகையிலிருந்து அரசு மருத்துவமனைகளுக்கு கிடைக்கப்பெறும் தொகையிலிருந்து ஒரு பங்கினையும் சேர்த்து ஒரு தொகுப்பு நிதி 2012ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிதியிலிருந்து இதுவரை 2506 பயனாளிகள் உயர் சிகிச்சை பெற்றுள்ளனர். அதற்கென 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதியிலிருந்து பயன்பெறுவோரின் எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் கணிசமாக உயர்ந்து வருவதால் இந்த தொகுப்பு நிதியை உயர்த்த வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு நிதிக்கு கார்பஸ் ஃபண்டிற்கு கூடுதலாக 25 கோடி ரூபாய் அரசின் பங்காக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9, சர்க்கரை நோயாளிகளின் 3 மாத கால சர்க்கரை சராசரி அளவை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க HbA1c அனலைசர் கருவியும், நோய் தாக்கம் மற்றும் இரத்த உட்கூறுகளின் அளவை கண்டறிய செல் கவுண்டர் கருவியும் அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகள் என 302 அரசு மருத்துவமனைகளுக்கு 9 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10, நிர்வாக வசதிக்காகவும் மக்களின் சிரமங்களை போக்கவும் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய வட்டங்களை பிரித்து புதிய வட்டங்களை அரசு உருவாக்கி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 49 புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 10 வட்டங்களில் புதிய தாலுகா மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள 39 புதிய வட்டங்களில் வட்டத்திற்கு 1 வீதம் 39 வட்டம் சாரா மருத்துவமனைகள் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தாலுகா மருத்துவமனைகளாக 70 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11, சென்னை அரசு பொது மருத்துவமனையில் உள்ள முடநீக்கியல் சிகிச்சை மையம் மாநிலத்தில் உள்ள முடநீக்கியல் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குகிறது. முடநீக்கியல் நோயாளிகள் மற்ற நோயாளிகளிலிருந்து மாறுபட்டு இருப்பதால் அவர்களுக்கு மருந்துகள் வழங்க மற்ற துறைகளை விட கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. எனவே சென்னை அரசு பொது மருத்துவமனையின் முடநீக்கியல் சிகிச்சை மையத்திற்கு சிறப்பு மருந்துகளுக்காக 5 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12, சென்னை அரசு பொது மருத்துவமனையில் பெர்னார்ட் கதிர்வீச்சு நிலையம் பெர்னார்ட் ரேடியாலஜி இன்ஸ்டிடியூட் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தில்
அணு மருத்துவத்தை பயன்படுத்தி பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை மூலம், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலம் 25 கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய் இமேஜிங் மற்றும் சிகிச்சை திட்டம் மேம்படுத்தப்படும். 13. சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல நிலையம் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவமனை குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிறப்பான சேவை செய்து வருகிறது. இம்மருத்துவமனைக்கு சென்னை மற்றும் வட தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாது அண்டை மாநிலமான ஆந்திராவின் பல பகுதிகளிலிருந்தும் குழந்தைகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த மருத்துவமனையில் மரபியல் காரணங்களால் ஏற்படும் நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க ஏதுவாக உயர்தர ஆய்வகம் லெபார்டரி ஃபார் டயக்னோசிங் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் ஒன்று 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14. அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான மருந்துகள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு மருந்துக்கு மட்டும் 307 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. நடப்பாண்டில் தொற்றா நோய் தடுப்பு திட்டம், பேறுசார் மற்றும் குழந்தை நலத்திட்டம், நகரும் மருத்துவ பிரிவு திட்டம் ஆகியவற்றிற்காக கூடுதலாக மருந்துகள் வழங்க 102 கோடியே 51 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 15. தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுதியான மருத்துவர்களை கொண்டு மருத்துவ வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த அரசின் முன்னுரிமை பணிகளில் ஒன்றாகும். புதிய மருத்துவ கல்லூரிகள் அமைப்பது என்பது ஒரு தொலைநோக்கு திட்டமாகும். இந்திய மருத்துவ குழுமத்தின் நெறிமுறைகளுக்கேற்ப மருத்துவ கல்லூரிகளுக்கு தேவையான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சாரா பணியாளர்கள், தேவையான கட்டமைப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆண்டிற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையில் எனது அரசு புதிய மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் சிவகங்கை, திருவண்ணாமலை மற்றும் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் ஆகிய இடங்களில் 100 மாணவர்கள் சேர்க்கையுடன் 3 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே செயல்பட்டு வரும் 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 410 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசு எடுத்த தொடர் முயற்சிகளினால் கூடுதலாக 710 மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கரூரில் ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நான் ஏற்கனவே ஆணையிட்டுள்ளேன். அதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டையில் தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 16. தமிழ்நாட்டில் ஓர் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மட்டுமே சென்னையில் உள்ளது. எனது தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதன் காரணமாக முதுகலை பல் மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கை 35லிருந்து 58ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பல் மருத்துவமனை ஓர் ஒப்புயர்வு மையமாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் ஓர் அரசு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 50 கோடி ரூபாய் செலவில் தென் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 17. நடப்பாண்டில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவியர்களுக்கு 6 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் விடுதி கட்டடம் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 18.
அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர் மற்றும் பணியாளர்களுக்கு தங்கும் குடியிருப்புகள் இருந்தால் அங்கு அவர்கள் தங்கி மேலும் சிறப்பாக பணி செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு நடப்பாண்டில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 4,63,00,000 ரூபாய் செலவில் தங்கும் குடியிருப்புகளும், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 3,15,00,000 ரூபாய் செலவில் 30 தங்கும் குடியிருப்புகள் மற்றும் 400 மாணவர்கள் அமரும் வகையில் விரிவுரை அரங்கமும் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்காக மின்கலத்தால் செயல்படும் ஊர்திகள் பேட்டரி ஆபரேட்டட் கார்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து இத்தகைய வசதியை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் முதல் கட்டமாக 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைந்த மருத்துவமனைகளுக்கு மின்கலத்தால் செயல்படும் ஊர்திகள் 2,50,00,000 ரூபாய் செலவில் வாங்கி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20 கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பழுதடைந்துள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு கட்டடம் இடிக்கப்பட்டு புதிய கட்டடம் 2,27,00,000 ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 21 நோய் இருப்பது உரிய நேரத்தில் அறியப்பட்டால் தக்க சிகிச்சை பெற்று பூரண குணம் அடைய இயலும். எனவேதான் உடல் ஆரோக்கியத்தை கண்டறிய முழு உடல் பரிசோதனையை பலரும் மேற்கொள்கின்றனர். தற்போது பல தனியார் மருத்துவமனைகள் முழு உடல் பரிசோதனைக்கு 5,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கின்றன. அனைவராலும் அதிக அளவில் கட்டணம் செலுத்தி முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள இயலாது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதோடு நவீன மருத்துவ கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதால் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவருக்கும் இத்தகைய உடல் பரிசோதனை செய்யும் வசதிகள் தற்போது அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உள்ளன. எனவே முன்னோடி திட்டமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் அதாவது அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் தொடங்கப்படும். இந்த திட்டத்தில் முழு இரத்த பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை, இரத்த கொழுப்பு பரிசோதனை, கல்லீரல் செயல்பாடு பரிசோதனை, ஹெப்படைட்டிஸ் பி இரத்த பரிசோதனை, இரத்த வகை மற்றும் RH பரிசோதனை, நெஞ்சு சுருள் படம், நெஞ்சு ஊடுகதிர் படம், மிகையொலி பரிசோதனை USG அப்டமன், இதய மீள் ஒலி பரிசோதனை எக்கோ, தைராய்டு இரத்த பரிசோதனை மற்றும் சிறப்பு சர்க்கரை நோய் பரிசோதனை HbA1c ஆகியவை செய்யப்படும். இதேபோல் மகளிருக்கு என்று தனியாக அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை அதாவது அம்மா உமன் ஸ்பெஷல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்ற திட்டமும் தொடங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் மேற்கண்ட அனைத்து பரிசோதனைகளுடன் கூடுதலாக கருப்பை முகை பரிசோதனை பாப்ஸ்மியர், மார்பக எண்ணியல் ஊடு கதிர்பட பரிசோதனை டிஜிட்டல் மேமோகிராம், எலும்பு திறனாய்வு பரிசோதனை, இரத்த வைட்டமின் D, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் பாராதைராய்டு ஹார்மோன் பரிசோதனை ஆகியவைகளும் செய்யப்படும். இதற்காக 10 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ கருவிகள் வழங்கப்படும்
என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முழு உடல் பரிசோதனைக்கு மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படும். மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து 385 வட்டார அளவிலான மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாரத்தில் 2 நாட்களில் பொதுமக்கள் சென்று இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், சர்க்கரை நோய் கண்டறிதல், இரத்த அழுத்தம், ECG, கொலஸ்ட்ரால், கண் பரிசோதனை போன்ற அனைத்து அடிப்படை பரிசோதனைகளும் கட்டணம் ஏதுமின்றி செய்து கொள்ளும் வகையில் அம்மா ஆரோக்கிய திட்டம் என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கட்டணம் ஏதும் இல்லாமல் சிகிச்சை அளிக்கப்படும். எனது தலைமையிலான அரசு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு சமூக நலத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். மகப்பேறு காலத்தில் பெண்களின் ஆரோக்கியத்தை காக்க சித்த மருத்துவத்தில் 11 வகை மூலிகை மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மகப்பேற்றின் முதல் 3 மாதங்களில் வரும் வாந்தி, மயக்கம் போன்றவற்றை தவிர்க்க மாதுளை மணப்பாகு மற்றும் கருவேப்பிலை பொடியையும், அடுத்த 3 மாதங்களின் போது தாய்க்கு ஏற்படும் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து குறைபாட்டை நீக்க அன்னபேரி மாத்திரை, நெல்லிக்காய் லேகியம், ஏலாதி சூரண மாத்திரை போன்றவற்றையும், கடைசி 3 மாதங்களின் போது ஏற்படும் வயிற்று வலி, இடுப்பு வலி போன்றவற்றை குறைக்க உளுந்து தைலத்தையும், சுகமகப்பேருக்கு குந்திரிக தைலம் மற்றும் பாவன பஞ்சங்குல தைலத்தையும் பயன்படுத்தலாம். ஒரு பூரண மகப்பேறு மருத்துவம் என்பது குழந்தை பிறப்புடன் முடிந்து விடுவதில்லை. குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாய் சேய் நலம் காக்கப்பட வேண்டும் என்பதால் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துவதற்காக சதாவேரி லேகியம், இடுப்பு வலி கைகால் வலிக்கு பிண்ட தைலம், குழந்தையின் ஆரம்பகால நோய்களை சமாளிக்க உரை மாத்திரை ஆகியவை உள்ளிட்ட 11 வகை மூலிகை மருந்துகள் கொண்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற ஒரு முழுமை பெற்ற வகை மூலிகை மருந்துகள் கொண்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற ஒரு முழுமை பெற்ற மருத்துவ பொக்கிஷம் தாய்மை அடைந்த பெண்களுக்கு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருந்துகள் சித்த மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும். இதற்காக ஆண்டொன்றுக்கு 10 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுவரை அறிவித்த திட்டங்கள் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் மேலும் சிறந்து விளங்கவும், அதன் மூலம் தரமான உயர்தர மருத்துவ சேவை தங்கு தடையின்றி ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கவும், ஒளிபடைத்த தமிழகம் உருவாகவும் வழிவகுக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.